ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராஜேஸ்வரோட ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம ராஜேஸ்வரை வந்து எவ்வளோ வெஸ்டர்ன் மேன்யூரில் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேலப்பிங் எல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு என்ன இதில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேட்ரல் கண்ட்ரோல்ஸ் போது மெயினாக வந்து ஸ்பின் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸ்பின்னும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு குதிரை வந்து எப்படி ஸ்பின் பண்ணணுன்னாக்கா தன்னுடைய பின்னங்கால பிவட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் லெக்ஸை சுற்றணும். ஆனால் இவனால் வந்து டேர்ன் பண்ண முடியும். நம்ம லேட்டரலாக வந்து ஷோல்டரை டிஸ்எங்கேஜ் பண்ணி எப்படி வந்து ஸ்பின்கான ஃபவுண்டேஷன் வந்து மூவ்மெண்ட்டோ அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஸ்பின்னில் எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பிவட் பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு இதுக்கு இப்போ பிவட் பண்ண தெரியாது. பிவட் பண்ணுறதுக்கான முயற்சியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, பிவட் பண்ணுறதுக்கான முயற்சின்னும் போது ஃபஸ்ட் நான் ஹார்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ரெயினை இந்த சைடு லே பண்ணேன்னா அவன் வந்து என்ன பண்ணணுனாக்கா அவனுடைய ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணணும். குட். ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்ன காரணம்னாக்கா நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்த விட்டு போகல, இங்கே தான் இருந்தான். மேபி அவனுடைய பின்னங்கால ரொம்ப நகர்த்தனால கொஞ்சம் மூவ்மெண்ட்டோட அவனால் வந்து லேட்ரலாக சுற்ற முடியுது. நல்லா 360 அடிக்கிறான். ஓகேவா? ஸோ சிமிலராக வந்து ரைட் சைட் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட் பண்ண மாதிரி ரைட் சைட் பண்ணோம். ஸோ சேம் நான் இந்த ரெயினை லே பண்ணுறேன். ரெயினை லே பண்ணால் அவன் என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டை போகணும். பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், சரியில்லை. தெரியல அவனுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்ஸுக்கு உண்மையாக தெரியலனா எப்படி அதை பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு முயற்சி கொடுத்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஷிஃப்ட் கிடச்சிது. அந்த ஷிஃப்ட் கிடச்சதுனால நான் என்ன பண்ணேனாக்கா ஓகே ஒரு ரிலீஸ் ஒன்று கொடுக்குறேன். சரியா? சிமிலராக சேம் இது கலெக்ட் பண்ணிக்கிறேன், ரெயின் லே பண்ணுறேன். என்னுடைய பின்னாடி பேக் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரண்ட்டை தான் மூவ் பண்ணணும். பின்னாடி நகருது, நிறையவே நகருது. எனக்கு பின்னாடி நகரக்கூடாது, அவனை புரிஞ்சுக்கணும். குட். ஃப்ரண்ட் நகர்த்துறா தங்கம், ஃப்ரண்ட் நகர்த்துறா. அப்படிடா. ஓகே, அந்த கடைசி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா சப்புன்னு மாற்றிருப்போம். ஸோ உங்களுடைய ரிலீஸ் டைமிங் உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா உங்கள் குதிரையை உங்களால் ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாக்கா உங்களுடைய ரிலீஸ் டைமிங்கை மேலே உட்காந்து அவனுடைய பாடி எங்கே மூவ் ஆகுதுன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியணும். ஓகேவா? ஸோ நம்ம மறுபடியும் ரைட்டை ட்ரை பண்ணுறேன். என்னுடைய ரெயின் இல்லையானா குட். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா, எப்போ நல்லா பண்ணுறேன்னா அப்போ விட்டுருவேன். இல்லை இன்னும் குட். இன்னும் குட். ஓகே, அந்த கடைசி மூமெண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ எனக்கு ஹாப்பி. மறுபடியும் ரைட்டை ட்ரை பண்ணுவோம். அவனுடைய வீக்கர் சைடை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். சூப்பர் அருமடா. ஸோ என்னுடைய 3 ஸ்டெப்பு வந்து நல்லா இப்படி, இந்த ஸ்டெப்பு வந்து 3 கிராசிங் வந்து ரொம்ப பிரமாதமாக கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த இடத்துல ரிலீஸ் டைமிங் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ ரைட்டு மாதிரி லெஃப்ட், என்னுடைய லெஃப்ட் ரெயினை ரைட் ரெயினை லே பண்ணுறேன், அவுட் சைட் ரெயினை. குட் பாய். பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பீடு சேர்த்து பிக்கப் பண்ணான். ஸோ ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். அவனுக்கு புரியணும் இந்த விஷயம் தான் கேட்குறேன், இதை தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது அவனுக்கு புரியணும். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் ரைட் ட்ரை பண்ணுறேன். நல்லா நோ குட் பாய். ஓகே, அந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிது. இல்லை பாஸ் பண்ணுறீங்களா? ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்.
குட் பாய். ஓகே ஓகே, இந்த இடத்துல எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. அவன் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது, ஆனால் ரிலீஸ் கொடுத்துட்டேன். ஸோ என்னாலையும் நானும் பக்குவப்படுறேன். என்னால் அந்த அடியில் இருக்கிற 4 கால்களும் குதிரையோட கால்களில் என்னுடைய கால்களாக நினச்சி என்னுடைய ஹிப்பை வந்து குதிரையோட ஸ்பைனில் கலெக்ட் பண்ணி என்னால் அனிமலை ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன வாக் கொடுத்து லெக்கை ஃப்ரீ பண்ணிப்போம். ஒரு ட்ராட்டிங் கூட போயிட்டு வந்துடலாம். குட் பாய். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தான். இந்த ஸ்விங்கு நல்லா இருந்தது, அப்படியே ஒரு ரிதமிக்காக அப்படி போச்சு. அதனால் நான் வந்து ஒரு இது கொடுத்துட்டேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி ரைட் சைடு பிளான் பண்ணுவோம். ரைட் சைடு போ. ஓ நோ. ஓ ஓ நோ. நல்லா ட்ரை பண்ணு. பிவோட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நல்லா. எனக்கு அந்த ரிலீஸ் பாயிண்ட்டுக்காக எதிர்பார்க்குறேன். ரிலீஸ் பாயிண்ட் அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து நல்லா குட் பாய். நோ. நல்லா என்னுடைய கையை தான் ஃபைட் பண்ணுறேன். நல்லா 3 ஸ்டெப்பு ரைட் சைடு. என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ரைட் சைடு ட்ரை பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. நான் தொடர்ச்சியாக ஹோல்டு பண்ணி அந்த இடத்துல போராட்டம் பண்ணி எனக்கு சரியாக ரிசல்ட் வரல. டக்குன்னு என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்படியே ட்ராட் பண்ணிட்டு வந்து ரிவர்ஸ் ஆர்க்கிங் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக என்னுடைய பேக் ஹெண்டை பிவோட் பண்ணி ஃப்ரண்ட் ஹெண்டை மூவ் பண்ண ஆரம்பித்தேன். 3 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப்பு கிடச்சிது. ஸோ அங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்து என்னுடைய ரெயினை நான் லே பண்ணுறனோ அப்போது அவன் வந்து லேட்டரலாக குட் பாய். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன், அவனுடைய ஸ்பின்னோட ஃபவுண்டேஷன் இது. ஸோ நல்லா என்ன பண்ணுறான், ஃப்ரண்ட்டை நகர்த்த கேட்குறான். ஃப்ரண்ட்டை தான் நகர்த்தணுன்றதை அவனுக்கு புரிஞ்சுக்குது. ஓகேவா? பாஸ் பண்ணுறீங்க. ஓகேங்க, ஃப்ரண்ட்டு தான் நகர்த்தணுன்றது அவனுக்கு புரியுது. ஸோ நான் வந்து எனக்கு வந்து முக்கியமான டார்கெட் இருக்குது ராஜராஜேஸ்வரில். சின்ஸ் ஹி வாஸ் எ ஷோ ஸ்டாலியன், ரொம்ப வருஷமாக ரைட் பண்ணாமல் இருந்த மிக பொட்டென்ஷியல் உடைய ஷோ ஸ்டாலியனோட ஸ்டாமினாவை நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணணுன்னாக்கா மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் நான் இந்த குதிரையை ஓட்டணும். ஸோ நான் வந்து இன்னும் நான் அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ட் ரைடை நான் எடுக்கலை. மேபி அரவுண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தால் கூட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு மேலே போனதில்லை. நான் ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் எடுக்கணும்னு பார்க்குறேன். மேபி நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ராஜராஜேஸ்வரை யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவர் சார் வந்து ரைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த விஷயம் நடந்தால் நான் வந்து அவங்க கூடவே சேர்ந்தோ இல்லை அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு நான் அவர் 3 பேரும் சேர்ந்து
ஒரு ஜேர்னி எடுத்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு வரணும். ஓகேவா? அப்போ வந்து இவனுக்கு வந்து மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஓடி 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 கை கால்கள்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இது ஒரு மேட்ரே கிடையாது, நான் 40 கிலோமீட்டர் ஓடுவேன், நான் 60 கிலோமீட்டர் ஓடுவேன்ற அளவுக்கு தயார் பண்ணிடணும் இவனை. ஓகேவா? ஓகேங்க. இன்னைக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம காட்லின் இன்டர்நேஷனல் யாரா புதுசாக வந்துருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வரேன். பை.